ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 27/2/1986 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு கல்ப கல்பம் வெற்றியடைந்த ஆன்மீக சேனை. கல்ப கல்பம் வெற்றியடைந்த ஆன்மீக சேனை. அனைத்து ஆன்மீக சக்தி சேனை பாண்டவ சேனை. ஆன்மீக சேனை தனது வெற்றியினுடைய நம்பிக்கை மற்றும் போதையில் இருக்கீங்க. வேறு எந்த ஒரு சேனையும் யுத்தம் செய்யும் பொழுது வெற்றியானது உத்தரவாதம் கிடையாது. வெற்றியானது நம்ப முடியாது. ஆனால் ஆன்மீக சேனை சக்தி சேனையாகிய நீங்கள் இப்போதைய வெற்றியாளர் மட்டும் கிடையாது, கல்ப கல்பத்தினுடைய வெற்றியாளர்கள் அப்படிங்கிற இந்த நம்பிக்கையின் போதையில் சதா இருக்கீங்க. தங்களுடைய கல்பத்துக்கு முந்தைய வெற்றியினுடைய கதைகளை கூட பக்தி மார்க்கத்தில் கேட்டிருக்கீங்க. பாண்டவர்களுடைய வெற்றி நினைவு சின்னமான கதையை இப்பொழுதும் கூட கேட்குறீங்க. தங்களுடைய வெற்றியின் சித்திரத்தை இப்பொழுதும் கூட பார்த்துட்டு இருக்கீங்க. பக்தியில அஹிம்சாவாதிக்கு பதிலாக இம்சை செய்பவராக காண்பிச்சிருக்கிறாங்க. ஆன்மீக சேனையை உலகாய சாதாரண சேனையாக காண்பிச்சிருக்கிறாங்க. தங்களுடைய வெற்றியினுடைய மகிமையை இப்பொழுது கூட பக்தர்கள் மூலமாக கேட்டு மகிழ்ச்சி அடைகிறீங்க. பிரபுவின் மீது அன்பான புத்தி உடையவங்க வெற்றி அடைவாங்க, அன்பற்ற புத்தி உடையவங்க விநாசம் அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு இருக்குது. ஆகையினால கல்பத்துக்கு முந்தைய உங்களுடைய மகிமை எவ்வளவு பிரசித்தமாக இருக்குது. வெற்றி நிச்சயிக்கப்பட்டு இருக்க காரணத்தினால நிச்சய புத்தியுடைய வெற்றியாளர்கள் ஆவீங்க. ஆகினால மாலையை கூட வெற்றி மாலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே நம்பிக்கை மற்றும் போதை ஆகிய இரண்டும் இருக்குது இல்லையா? ஒருவேளை யாராவது கேட்குறாங்க அப்படின்னா வெற்றியானது தீர்மானிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்வீங்க. வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா தெரியல அப்படின்னு கனவுல கூட சங்கல்பம் எழ முடியாது. அது தீர்மானிக்கப்பட்டு இருக்குது. போன கல்பம் மற்றும் எதிர்காலத்தையும் கூட தெரிஞ்சிருக்கீங்க. திரிகால தரிசியாக ஆகி அதே போதையோடு சொல்றீங்க. அனைவரும் பக்காவாக இருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. ஒருவேளை யாராவது சிந்திங்க பாருங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க என்ன சொல்வீங்க? அநேக முறை பார்த்திருக்கிறோம். புதிய விஷயமாக இருந்தால் யோசிக்கலாம், பார்க்கலாம். அநேக முறை நடந்த விஷயமானது இப்போ மீண்டும் நடந்துட்டு இருக்குது. ஆகையினால் அப்படிப்பட்ட நிச்சய புத்தி ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள், யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இன்று ஆப்பிரிக்கா குரூப்புக்கான முறை அனைவரும் இப்போ மதுபனி வாசி ஆவீங்க. நிரந்தர முகவரி மதுபன். அது சேவை ஸ்தானம். சேவை ஸ்தானம் அலுவலகம் ஆகும். ஆனால் வீடு மதுபனாக இருக்குது. சேவைக்காக ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாலாபுறங்களுக்கும் போறீங்க. தர்மம் மாறி இருக்கலாம், தேசம் மாறி இருக்கலாம், ஆனால் சேவைக்காகவே போயிருக்கீங்க. எந்த வீடு நினைவுக்கு வருது? மதுபனா அல்லது பரந்தாமமா? சேவை ஸ்தானத்தில் இருந்து சேவை செஞ்சிட்டு இருந்தாலும் கூட சதா மதுபன் மற்றும் முரளி ஆகிய இவை இரண்டும் நினைவு இருக்குது இல்லையான்னு பாபா கேட்குறான். ஆப்பிரிக்காவுக்கு சேவைக்காக போயிருக்கீங்க. சேவை ஞான கங்கையாக ஆக்கி இருக்குது. ஞான கங்கைகளிடம் ஞான ஸ்நானம் செஞ்சு இன்று எத்தனை பேர் பாவனம் ஆகியிருக்கிறாங்க. குழந்தைகள் வெவ்வேறு இடங்களில் சேவை செய்வதை பார்த்து குழந்தைகள் எத்தகைய இடங்களில் சேவைக்காக பயமற்றவராகி மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாப்தாதா நினைக்கிறாங்க. ஆப்பிரிக்கா மக்களின் வாயுமண்டலம், அவங்களுடைய உணவு பழக்கம், நனத்தை எப்படி இருந்தாலும் கூட சேவையின் காரணத்தினால அங்கே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. சேவைக்கான பலன் கிடைச்சிட்ருக்குது. சேவைக்கான உடனடி பலன் கிடைக்குது. அந்த பலம் பயமற்றவராக ஆக்கிறது. ஒருபொழுதும் பயப்படுறது இல்லை இல்லையா? மேலும் அதிகாரப்பூர்வமான அழைப்பு முதல்ல இங்கிருந்து கிடைச்சது. வெளிநாட்டு சேவைக்கான அழைப்பு கிடைத்ததுனால அத்தகைய தேசங்களுக்கு போனீங்க. அழைப்பினுடைய சேவையினுடைய அஸ்திவாரம் இங்கிருந்து தான் ஆரம்பமாச்சு. சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்தின் உடனடி பலன் இங்குள்ள குழந்தைகள் காண்பிச்சாங்க. அந்த நிமித்தமான ஒருவருக்கே புகழ். அவர் மூலம்
எத்தனை நல்ல நல்ல மறைந்திருந்த ரத்தனங்கள் வெளிப்பட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நிறைய விருத்தி ஆயிடுச்சு, அவங்க மறைந்துட்டாங்க மற்றும் நீங்கள் வெளிப்பட்டுட்டீங்க. அழைப்பின் காரணத்தினால நம்பர் முன்னால் வந்துடுச்சு. ஆகினால ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க பரிசை அடையக்கூடியவங்கன்னு பாப்தாதா சொல்றாங்க. பரிசு பெறக்கூடிய இடம், ஏன்னா சூழ்நிலை அசுத்தமாக இருக்குது. அசுத்தமான சூழ்நிலைக்கு மத்தியில விருத்தியாகிட்டு இருக்குது. இதற்காகவே பரிசு அப்படின்னு சொல்றாங்க. சக்தி சேனை மற்றும் பாண்டவ சேனை ஆகிய இரண்டும் சக்திசாலியாக இருக்குது. பெரும்பான்மையானோர் இந்தியர்கள். ஆனா இந்தியாவிலிருந்து தூரமாக ஆகிட்டீங்க. தூரமாக இருந்தாலும் தனது உரிமையை விட முடியாது. அங்கேயும் பாபானுடைய அறிமுகம் கிடைச்சிருச்சு. பாபானுடையவராக ஆகிட்டீங்க. நெய்ரோபியில் உழைப்பு ஏற்படலை. பிரிந்தவர்கள் சகஜமாக வந்துட்டாங்க. மேலும் இது குஜராத்திகளுடைய விசேஷ சமஸ்காரமாக இருக்குது. அவர்களிடம் இந்த பழக்கம் இருக்குது. அனைவரும் ஒன்று சேர்ந்து கர்பா நடனம் ஆடுவாங்க. தனியாக ஆடுறதில்லை. சிறியவர்களோ பெரியவர்களோ அனைவரும் ஒன்று சேர்ந்து அவசியம் கர்பா நடனம் ஆடுவாங்க. இது குழுவினுடைய அடையாளம். சேவையில் பார்த்தாலும் குஜராத்திகள் குழுவாக இருக்கிறாங்க. ஒருவர் வராங்க அப்படின்னா 10 பேரை அவசியம் அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த குழுவினுடைய பழக்கம் அவர்களிடம் நன்றாக இருக்குது. ஆகையினால விரைவாக வளர்ச்சி ஏற்படுது. சேவையினுடைய விருத்தி மற்றும் விஸ்தாரம் ஆகிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட இடங்கள்ல சாந்தியினுடைய சக்தியை கொடுக்க பயத்துக்கு பதிலாக குஷியை ஏற்படுத்துவது என்பது சிரேஷ்ட சேவை. அத்தகைய இடங்கள் அவசியமானதாக இருக்குது. விஸ்வ கல்யாணக்காரி ஆவீங்க. ஆகினால் உலகத்தின் நாலாபுறங்களிலும் சேவையை அதிகப்படுத்தணும். மேலும் நிமித்தமாக ஆகணும். எந்த ஒரு மூலையும் ஒருவேளை விடுபட்டுட்டா புகார் செய்வாங்க. நல்லது. தைரியம் குழந்தைகளுடையது, உதவி தந்தையினுடையது. புஜங்கள் கூட அங்கிருந்து தான் வெளிப்பட்டு சேவை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இது கூட சகயோகம் ஆகிட்டு இல்லையா? தான் விழிப்படைந்து இருக்கீங்க, இது மிகவும் நல்லது. ஆனால் விழிப்படைந்து பிறகு விழிப்படைய வைக்க நிமித்தமாக ஆகியிருக்கீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இதில் இரட்டிப்பு லாபம் இருக்குது. அதிகப்படியான புஜங்கள் அங்கே உள்ளவர்கள் தான். இந்த விசேஷத்தன்மை நன்றாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. வெளிநாட்டு சேவையில் பெரும்பான்மையானோர் அங்கிருந்து வெளிப்பட்டு அங்கேயே சேவைக்கு நிமித்தமாகிடுறாங்க. வெளிநாடு பாரதத்துக்கு புஜங்கள் கொடுக்கலை. பாரதம் தான் வெளிநாட்டுக்கு கொடுத்துருக்குது. பாரதம் கூட மிக பெரியது, தனித்தனி மண்டலமாக இருக்குது. சொர்க்கமாக பாரதத்தை தான் ஆக்கணும். வெளிநாடு சுற்றுலா ஸ்தலமாக ஆயிடும். ஆகையினால அனைவரும் எவரடியாக இருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்கிறாங்க. இன்று யாரை எங்கு அனுப்பினாலும் எவரடியாக இருக்கீங்க இல்லையா? எப்போ தைரியம் வைக்கிறீங்களோ அப்போ உதவி கூட கிடைக்குது. எவரடியாக அவசியம் இருக்கணும். மேலும் எப்போ அப்படிப்பட்ட நேரம் வருமோ அப்போ கட்டளை கொடுக்க வேண்டியிருக்கும். பாபா மூலமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டே ஆகும். எப்போ கட்டளை கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த தேதியை சொல்ல மாட்டாங்க. எந்த நாள் என்பதை சொன்னா பிறகு அனைவரும் நம்பர் 1 பாஸ் ஆகிடுவீங்க. இங்கே தேதியும் வினாத்தாலும் ஒரே நேரத்தில் திடீரென வரும். எவரடியாக இருக்கிறீங்க இல்லையா? இங்கேயே இருந்துடுங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் வீடு நினைவுக்கு வருமா? சுகத்தினுடைய சாதனங்கள் அங்கே இருக்குது. ஆனால் சொர்க்கமோ இங்கே உருவாக்கணும். ஆகையினால சதா எவரடியாக இருப்பது பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷத்தன்மை. தனது புத்தியினுடைய லயம் தெளிவாக இருக்கணும். சேவைக்காக நிமித்த மாத்திரம் அந்த இடத்தை தந்தை கொடுத்திருக்கிறாங்க. நிமித்த மாத்திரமாகி சேவை செய்வதற்கு ஆஜராகி இருக்கீங்க. பிறகு தந்தையிடமிருந்து சமிக்சை கிடைக்கும். அப்போ எதையும் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கட்டளை அனுசாரம் சேவை நன்றாக செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆகையினால பயமற்றவர் மற்றும் தந்தைக்கு அன்பானவராக இருக்கீங்க. ஆப்பிரிக்காவினுடைய விருதி நன்றாக இருக்குது. விஐபிக்களுக்கான சேவை நன்றாக நடத்திட்டு இருக்குது. அரசாங்கத்தோட சம்பந்தம் நல்லா இருக்குது. அனைத்து விதமான வர்க்கத்தை சேர்ந்த ஆத்மாக்களை தொடர்பு கொண்டு
ஏதாவது நேரத்தில் சமீபத்தில் அழைச்சிட்டு வந்துடும். இந்த விசேஷத்தன்மை இருக்குது. இன்று தொடர்பில் வரக்கூடியவங்க நாளை சம்பந்தத்தில் வரக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க. அவர்களை விழிப்படைய செய்து கொண்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கண்களை திறந்துட்டு பிறகு தூங்கி விடுறாங்க. கும்பகர்ணனாக இருக்கிறாங்க. தூக்கத்தின் போதை இருக்குது என்றால் ஏதாவது சாப்பிட்டதையும் குடித்ததையும் கூட மறந்துடுறாங்க. கும்பகர்ணனும் அப்படித்தான். சரி, பிறகு வரேன், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறகு கேட்டால் நினைவில்லை என்று சொல்வாங்க. எனவே அடிக்கடி விழிப்படைய வைக்க வேண்டி இருக்குது. குஜராத்காரர்கள் தந்தையினுடையவர்கள் ஆவதில் உடல் மனம் பணத்தினால தன்னை சேவையில் ஈடுபடுத்துறதுல நம்பர் நன்றாக எடுத்திருக்கிறாங்க. சகஜமாக சகயோகி ஆகிடுறாங்க. இது கூட பாக்கியம். குஜராத்காரர்களுடைய எண்ணிக்கை நன்றாக இருக்குது. தந்தையினுடையவராக ஆகின்ற லாற்றல் குறைந்தது கிடையாது. ஒவ்வொரு இடத்திலும் தந்தையை பிரிந்த ரத்தினம் யாராவது இருக்கிறாங்க. எங்கு பாதம் பதித்தாலும் யாராவது வெளிப்பட்டு வர்றாங்க. கவலையற்றவராக ஆகி பயமற்றவராக ஆகி சேவையில் ஆர்வத்தோடு முன்னேற்றத்தை அடைகிறாங்க. ஆகினால பல கோடி மடங்கு உதவியும் கிடைக்குது. அதிகாரப்பூர்வமான அழைப்போ இங்கிருந்து தான் ஆரம்பமாச்சு. ஆனாலும் கூட சேவையினோட சேமிப்பு ஆச்சு இல்லையா? அந்த சேமிப்பு கணக்கு நேரப்படி அவசியம் ஈர்க்கும். ஆகினால அனைவரும் நம்பர் 1 தீவிர முயற்சியாளர், பரிசு பெறக்கூடியவங்க ஆவீங்க. சம்பந்தம் வைப்பதில் நம்பர் 1, சேவையில் நிரூபணம் காட்டுவதில் நம்பர் 1, அனைத்திலும் நம்பர் 1 ஆகியே தீரணும். அப்போதான் பரிசு பெறுவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பரிசை பரிசாக பெற்றுக்கொண்டே இருக்கணும். அனைவருடைய தைரியத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறாங்க. அநேக ஆத்மாக்களுக்கு தந்தையை ஆதாரமாக ஆக்குவதற்கு நிமித்தமாக இருக்கீங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க, குடும்பத்தை தந்தை மலர்ச்சென்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விசேஷத்தன்மை கூட நல்லா இருக்கு. அனைத்து பிராமணர்களுக்கும் ஸ்தானம் இருக்குது. ஒருவேளை யாராவது நெய்ரோபி சென்றாலும் அல்லது எங்கே சென்றாலும் இது நம்முடைய சென்டர், பாபாவுடைய சென்டர், நம்முடைய குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எவ்வளோ அதிர்ஷ்டசாலியாக ஆகிட்டீங்க. பாப்தாதா ஒவ்வொரு ரத்தனத்தையும் பார்த்து குஷி அடைகிறாங்க. எந்த இடத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தந்தையினுடையவர்கள் மற்றும் தந்தை குழந்தைகள் உடையவராக இருக்கிறார். ஆகையினால பிராமண ஆத்மாக்கள் அதிக பிரியமானவர்கள், விசேஷமானவர்கள், ஒருவரை விட ஒருவர் அதிக அன்புக்குரியவங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. இணைந்த சொரூபத்தின் நினைவு மூலம் சிரேஷ்ட ஸ்திதி என்ற ஆசனத்தில் நிலைத்திருக்கக்கூடிய சதா சம்பன்னமானவர் ஆகுக. சதா சம்பன்னமானவர் ஆகணும்னா அதற்காக பாப்தாதா சொல்கிறாங்க, இணைந்த சொரூபத்தின் நினைவு மூலமாக சிரேஷ்ட ஸ்திதிங்கிற ஆசனத்தில் நிலைத்திருக்கணும். அப்போது சதா சம்பன்னமானவராக ஆகலாம். சங்கம யுகத்தில் சிவசக்தி என்ற இணைந்த சொரூபத்தின் நினைவில் இருப்பதனால ஒவ்வொரு அசம்பவ காரியமும் சம்பவமாக ஆயிடும். இதுதான் சர்வசிரேஷ்ட சொரூபம். பாபா சொல்கிறாங்க, சங்கம யுகத்தில் சிவசக்தி அப்படிங்கிற அந்த இணைந்த சொரூபத்தின் நினைவில் இருக்கிறதுனால ஒவ்வொரு அசம்பவ காரியமும் சம்பவம் ஆகிடும். இதுவே சர்வசிரேஷ்ட சொரூபம். இந்த சொரூபத்தில் நிலைத்திருப்பதனால சம்பன்ன பவ அப்படிங்கிற வரதானம் கிடைச்சிருது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் சதா சுகம் நிறைந்த ஸ்திதி என்ற ஆசனம் கொடுத்திருக்கிறாங்க. எல்லா குழந்தைகளுக்குமே பாபா சதா சுகம் நிறைந்த ஸ்திதிங்கிற ஆசனத்தை கொடுத்திருக்கிறாங்க. சதா இந்த ஆசனத்தில் நிலைச்சிருக்க சொல்கிறாங்க பாபா. அப்போது அதீந்திரிய சுகம் அப்படிங்கிற ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருப்பீங்க. மறதிங்கிற சமஸ்காரத்தை மட்டும் சமாப்தி செய்ய சொல்கிறாங்க பாபா. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, சக்திசாலியான உள் உணர்வு மூலமாக ஆத்மாக்களை யோகியமானவராக, அதாவது தகுதியானவராக மற்றும் யோகியாக ஆக்குங்கள். சக்திசாலியான உள் உணர்வு மூலமாக ஆத்மாக்களை யோகியமானவராகவும் யோகியாகவும் மாற்றுங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.